ஹலோ கைஸ். ஆமா, ரொம்ப நாள் ஆச்சு. ஐ மீன் ஒரு 10 days மேலே ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன். ஆமாம், இந்த மந்த் ஸ்டார்டிங்லேருந்து ட்ரேட் பிரேக் டவுன் எதுவும் நான் ரெக்கார்ட் பண்ணல. கொஞ்சம் மாற்றி மாற்றி வேலை அந்த மாதிரி இருந்த வாசி. டெலகிராமில் ஆக்டிவாக இருந்த வாசி ட்ரேட் பிரேக் டவுன் எதுவும் ஒரு சரி அங்கேயே எல்லாம் சொல்லிட்ட வாசி எனக்கு அதை ரெக்கார்ட் பண்ண தோணல. இப்போ அந்த நம்ம ஓவரால் இந்த லாஸ்ட் வீக்கு அந்த ப்ரைஸ் வந்து நம்ம ஓவராலாக நரேட்டிவ் வந்து என்கிலையும் கோல்ட்லேயும் இது பண்ணியிருந்தோம், கால் பண்ணியிருந்தோம். அது நீங்கள் டெலகிராமில் இல்லைன்னா டெலகிராமில் ஜாயின் பண்ணிக்கோங்க. அப்போ அது நம்ம மிஸ் பண்ணிட்டீங்கன்னா நம்மளுக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை, உங்களுக்கு தான் பிரச்சனை. இந்த இதுதான் சொல்கிறேன். நம்ம இந்த லோலேருந்தே இது வந்து அச்சுவோ சாட்டு. நம்ம இந்த லோக்கு வந்துட்டு தான் ப்ரைஸ் போகணுன்ற மாதிரி நம்ம சொல்லியிருந்தோம். இந்த இருக்கு பார்த்தீங்கன்னா தெரியும். இந்த இருக்கா, இங்கே வந்துட்டு தான் ப்ரைஸ் போகணுன்ற மாதிரி சொல்லியிருந்தோம். அதே மாதிரி தான் ப்ரைஸ் நடந்துருந்துச்சு. கரெக்டாக வந்துச்சு, லோ எடுத்துச்சு, நம்மளோட கோடு கீழே டாப் ஆகி திரும்பிச்சு. ஃபஸ்ட்டு இது வந்து இதெல்லாம் அப்படியே வரிசையாக நான் இது பார்த்துக்கிட்டே வாங்க. இது வந்து பிடிசி. அது பிடிசி, நான் என்னோட பிடிசி டிபி போனோடனே நான் அதை சொல்கிறேன். அந்த ட்ரேட் பிரேக் டவுன் போகிறேன். அது சிம்பிள் தான், எல்லாமே ஒரே மாதிரி தான் இருக்கும். இது வந்து அடுத்த லெக்கு, ஒவ்வொரு லெக்குமே நம்ம இது கொடுத்தோம். இது வந்து கோல்டு ட்ரேடு. இந்த வீக் நீங்கள் கோல்டு வந்து நான் எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்தேன். நீங்கள் லாஸ்ட்டு ஜிமீட் மிஸ் பண்ணியிருந்தேன். இந்த ஜிமீட்டில் வந்து இன்னைக்கு செல்லானதை நான் லாஸ்ட் வீக்கே ஜிமீட்டில் நான் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்தேன். அதை நீங்கள் வந்து பார்த்துருந்தீங்கன்னா உங்களுக்கு அந்த ஜிமீட்டில் இருந்தீங்கன்னா இன்னைக்கு நடக்கிற ஒன்றும் பெருசாலாம் உங்களுக்கு தெரியாது. இன்னைக்கு என்கியூ வந்து நேற்றே ஏடிஹெச் கோல்டு மேலே எல்லாமே நம்ம இது பண்ணியிருந்ததா. இது ஆஃப்டருக்கு அப்புறம் இந்த இப்போ செல்லாகிட்டு இருக்கதையும் நம்ம ப்ரிடிக்ட் பண்ணியிருந்தோம். எல்லாமே உங்களுக்கு வந்து முன்னாடியே இது பண்ணதான். அதெல்லாம் இப்போ பார்ப்போம். நீங்கள் வந்து அது ஒன்றும் பெருசாலாம் இருக்காது. நீங்கள் செக் பண்ணால் மட்டும் போதும், ப்ரைஸை வச்சுட்டு சார்ட்டில் கேண்டில்ஸ் அலைன் பண்ணால் போதும். அதெல்லாம் இப்போ பார்ப்போம். அதுதான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். நான் வந்து எதுலேருந்து வருவேன்? என்கியூ போமா, என்கியூ மாமாட்ட போவோம். இதுதான் என்கியூ இருந்தது. ஏன் அந்த லோன்றது காமிக்கிறேன். ஃபஸ்ட்டு இந்த லோ வந்து டர்ட்டில் சூப் ஆச்சு. இந்த லோ டர்ட்டில் சூப் ஆனது வந்து டைம்ல இல்லாமல் இருந்த வாசி அந்த லோவை மறுபடியும் டர்ட்டில் சூப் பண்ணும்ட்டு இந்த லோ வந்து பண்ணது. இந்த லோ பண்ணதும் ப்ரைஸ் டைம்ல பண்ணுச்சு. ஆனால் லோ பிரிண்ட் பண்ண மெத்தடு வந்து சரியில்லை. நீங்க எல்லாத்தையுமே நோட்டீஸ் பண்ணணும். ஐ மீன் ஹையர் டைம் ஃப்ரேம் நரேட்டிவா சொல்றேன், லோவர் டைம் ஃப்ரேம் ஒன்றும் இல்லை, ஹையர் டைம் ஃப்ரேம் நரேட்டிவா சொல்றேன். ஃபர்ஸ்ட் அந்த லோ வந்து ஏன் நம்ம இப்போ வந்து இதுதான் 6 மணிக்கு வச்ச லோ. என்கியூ வந்து 6 மணிக்கெல்லாம் லோ வைக்க மார்க்கெட் ஓப்பன் ஆனே வச்ச லோ போய் ஹோல்ட் ஆகுமாண்டா வாய்ப்பே இல்லை. அதை வந்து எடுக்கும்னு தான் இந்த டர்ட்டில் சூப் ஆனது. இங்க ஆனது வந்து 9:45 டர்ட்டில் சூப் ஆச்சு. 10 மணிக்கு அப்படியே 10 மணி டெலிவரி ஆச்சு. இது 10:20 20:40 டெலிவரி பண்ணியிருந்தா நான் வந்து பை கண்டினியூ ஆகியிருந்திருப்பேன். ப்ளஸ் அடுத்து இது வந்து என்ன ஆச்சு, பை புஷ் பண்ண முடியாமல் ரிட்டர்ன் கீழே வந்து க்ளோஸ் வச்சுச்சு. மறுபடியும் 8 o'clock இது வந்து மறுபடியும் ஏதோ ஒரு நியூஸ் போட்டு மேலே புஷ் பண்ணாங்க. புஷ் பண்ணிட்டு அந்த லோ ஐ மீன் இன்டியூஸ் பண்ணுறாங்க பீப்புளை வந்து. இதுவே வந்து பைக் இங்கேருந்து சிஹெச்டியாக கன்சிடர் பண்ணி எஃப்இஜி இந்த மாதிரி சொல்லலாம். இது டர்ட்டில்ஸ் பண்ணிட்டு இது மறுபடியும் பை திரும்பிச்சு நல்ல டிஸ்பிளேஸ்ன்ட்டு எடுக்கிறவங்களாம் அடிச்சுட்டு மறுபடியும் இந்த லோ டர்ட்டில்ஸுப்பு அந்த லோ தான் ஹோல்ட் ஆனது. அந்த லோ எங்க இதுக்கெல்லாம் ஹையர் டைம் ஃப்ரேம் பிடிஆர் இல்லை. அந்த லோ வந்து எங்க வச்சுச்சு, ப்ரீவியஸா இருந்த ஹை தான். மேபி ப்ரீவியஸா அந்த ரெசிஸ்டன்ட் இங்க வந்து சப்போர்ட் ஆயிருக்கு இப்படின்னு சொல்லலாம். அவ்வளவுதான், சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸாகவும் சொல்லலாம். நான் எனக்கு ஏமெண்டா தினேஷ் சொன்னது வந்து அது வந்து ப்ரீவியஸ் ஹைல வந்து சப்போர்ட் பண்ணா அதை நம்ம கோடா யூஸ் பண்ணலாம், கோடுன்னு தான் சொல்லுவான். அந்த கோடு தான் அது. இதுதான் அந்த கோடு தான் அது. ப்ரீவியஸ் ஹைல வந்து நம்மளுக்கு அந்த ஒரு ரேஞ்சோட ஹைல வந்து நம்மளுக்கு இங்க சப்போர்ட் பண்ணும். ரேஞ்சோட ப்ரீவியஸா அந்த மேனிபுலேஷன் லெக் வந்து இங்க சப்போர்ட் பண்ணுவோம். இந்த லெக்குமே நம்ம சொல்லியிருந்தோம், அதுவும் நீங்க போய் பார்த்தீங்கன்னா தெரியும். இதெல்லாம் அப்படியே டிட்டோ, இங்க இருந்து இங்க போகும், இங்க இருந்து இங்க போகும், அதுவும் சொல்லியிருந்தோம். அதுக்கப்புறம் இங்க லோ பிரிண்ட் பண்ண அருமையா பிஎம் செக்ஷன்ல பிரிண்ட் பண்ணாங்க. பிஎம் செக்ஷன்ல எஃப்ஓஎம்சியில் லோ பிரிண்ட் பண்ணிட்டு பிஎம்சி, ஆமாம் இது எஃப்ஓஎம்சியில் வெனஸ்டே எஃப்ஓஎம்சியில் பிஎம் செக்ஷனில் 2 மணிக்கு சரியான டைம் லோ பிரிண்ட் பண்ணது. அடுத்த நான் க்ளோஸ் வச்சேன். அதுக்கடுத்து நான் அதை அப்படியே கண்டினியூ பண்ணிச்சு. ப்ரைஸ் அந்த அளவுக்கு வரல பாருங்க.
ஏன் இந்த அளவுக்கு வருது இதுக்கு வரலைன்னு நீங்க கொஞ்சம் மானிட்டர் பண்ணுங்க, உங்களுக்கு தெரிஞ்சிடும். அதுக்கப்புறம் இந்த இதையுமே நம்ம சொல்லியிருந்தோம், அந்த 15 மினிட்ல வச்சு நீங்க பாத்தீங்கன்னா தெரியும். 15 மினிட்ல வச்சுட்டு இந்த எஃபிஜியோட லோலையும் இந்த ஹையையும் நம்ம அலைன் பண்ணி இதுக்குள்ள டர்ட்டில் சூப் நடந்து பை திரும்பும். இதுதான் அந்தது. அது நீங்க அந்த சார்ட் எங்க எல்லாமே நம்ம சொல்லியிருந்தது தான் கைஸ், எதுவும் புதுசாலாம் இல்லை கைஸ். எல்லாமே நம்ம எல்லா ட்ரேட் பிரேக்டவுனையும் நீ பார்த்தீங்கன்னா சிமிலரா இருக்க மாதிரி இருக்கும். கொஞ்சம் கொஞ்சம் இந்த இருக்கலாம், இந்த ட்ரேடு தான், இதுதான் அங்கே அந்த ட்ரேட் சூப்பர் சம்மை இருந்தது. இந்த இந்த இதுதான் சொல்லியிருந்தேன், இந்த ப்ரீவியஸ் ஐஇ இதான் ப்ரீவியஸ் ஐஇ, அதுக்குள்ள வந்து டர்ட்டில் சூப், இது ஒரு மைனர் டர்ட்டில் சூப் வச்சுட்டு அப்படியே திருப்பினேன். அதுக்கப்புறம் நம்ம இன்னைக்கு வந்து ஓப்பன் ஆகும்போது மேலே ஓப்பன் ஆகிட்டு அதோட கண்டினியூஷன்ல ஏன் இங்கே பைய எடுத்தான் 3 மணிக்கு நீ ஏன் பைய எடுத்த, உனக்கு எப்படி தெரியும் புஷ் பண்றது தெரியாது, ஆனா ஏன் புஷ் பண்ணுச்சுன்னு தெரியும். ப்ரைஸ் வந்து இது வந்து ஒரு ஹையே, நம்ம டார்கெட்டோட ஹை தான், ப்ரீவியஸ் ஹையை ஸ்வீப் பண்ணிட்டு கீழே வந்து க்ளோஸ் வச்சுச்சு. ஆனா அதால இது ஹோல்டு பண்ண முடியல, ரிட்டர்ன் மேலே போய் க்ளோஸ் வச்சுட்டு அந்த ஹை அதுக்கு மேலே வச்சிருந்த ஹையவே சப்போர்ட் பண்ணி ப்ரைஸ் மேலே க்ளோஸ் வச்சோடனே 15 மினிட் பீரியடு எஃப்இஜி ப்ரீவியஸாக இந்த கேண்டலோட ஹையும் உங்களுக்கு அலைன் ஆகுது. எஃப்இஜியில் என்ட்ரி, லோல எஸ்எல், அதுதான் டிபி பணம். ப்ளஸ் 3 மணிக்கு புஷ் பண்ணச்சுன்னு நீங்கள் ஏன் போய் கொஞ்சம் நோட் பண்ணுங்க, அதை நான் சொல்ல விரும்பல. ரிட்டர்ன் இதுவும் நம்ம ஏற்கனவே ஒரு ட்ராவா வச்சிருந்த ஹை தான், ப்ரீவியஸாக ட்ராவுக்கு வச்சிருந்த ஹை தான். அது இங்க இருந்துச்சு, இந்த ஒரு இந்த இது இருக்கும், இங்க வச்சிருந்த இந்த இதுல வச்சிருந்தேன் நான். ஏன்னு சொல்ல விரும்பல, அதை விட்டுருங்க. இப்ப தெரியுதாங்க கைஸ் ஏன் அதை நான் வந்து இங்க வைக்காம இங்க வச்சேன். டெய்லியோட இன்வெர்ஸ் இது வந்து இன்னுமே இது திருப்புறது வேலிட்டு இருக்கு. இப்ப தெரியுதா கைஸ் ஏன் திருப்புதுன்னு? இதனாலதான் கைஸ் அந்த வை. அதனால அதுக்கப்புறம் இந்த 1 hour கேண்டில் வந்து லோ விக்கில், ஐ மீன் மேனிப்புலேஷன் இல்லாம இருந்துச்சு. ரெண்டு டெய்லியோடதும் 1 hour-ஓடதும். இப்போ அந்த இது கீழே போகணும்னு நம்ம அடிக்கிறோம். அடிச்சதுதான் இப்போ அடிச்ச செல்லு. அந்த செல்லுக்கு இது 1 hour ஹை இது என்னது சிஆர்டி. அதுக்கப்புறம் இங்க ஒரு 15 மினிட்ல ஒரு ரேஞ்ச் கேண்டில், அதோட சிஆர்டி. அப்பெல்லாம் ஹை ஸ்வீப்பு, எஸ்எம்டி, மேஜர் ஐ ஸ்வீப்பு, எஸ்எம்டி, சிஎஸ்டி, அதோட கண்டினியூஷன். இப்போ இங்கேயே எடுத்துட்டு ஹோல்டு பண்ணலாம், இல்லைன்னா கண்டினியூஷன்ல என்ட்ரி எடுத்துட்டு ஃபர்ஸ்ட் இன்டர்மீடியட் 15 மினிட் லோ, அதுக்கப்புறம் இந்த லோ, அதுக்கப்புறம் இந்த லோ. நான் வந்து இந்த லோ வரைக்கும் எக்ஸ்பெக்ட் பண்றேன். பாப்பா எப்படி போகுது. ப்ரைஸ் வந்து இங்க வந்திருக்கா, இங்க வந்திருக்கு, இன்னும் கொஞ்சம் தூரம் தான் வந்துரு, பார்ப்போம் எவ்வளவு தூரம் போயான்னு. சிஆர்டி லோ வரைக்கும் போயே ஆகணும், வேற வழி கிடையாது ப்ரைஸுக்கு. இதுதான் வந்து என்கியூல எடுத்தது. அப்புறம் கோல்டுக்கு போவோம். தலைவன் கொடி தந்து கொடி என்னடா லோ எடுக்கணும், யூ லோ எடுக்கல. சிகைஸ் நினைச்சேங்க ஃப்ரைடே லோ எடுத்துட்டேன். ஃப்ரைடே லோ டியூஸ்டே லோ வச்சிருக்கேன். இதுலேயும் ஃப்ரைடே லோ எடுத்துட்டேன். இது என்ன எடுத்துட்டேன், டியூஸ்டே தான். ஆனால் நான் லோ எடுக்கன்னு எக்ஸ்பெக்ட் பண்ணுறேங்க. லோ எடுத்தாதான் நம்மளுக்கு முடியும். இதுக்கு வந்து மந்த்லி PO3 நீ அலைன் பண்ணா அவங்களுக்கு தெரிஞ்சிடும். இதான் மந்த்லி PO3. மந்த் வந்து மே 5 ஓப்பன் ஆச்சா, ஓப்பன் ஆனா பிடிஆர்க்குள்ள போகணுமா, பிடிஆர்க்குள்ள போகல. அப்ப பிடிஆர் இங்க இருக்கு. இது வந்து அப்படியே லிட்டரலா ஈக்குவல் சிபி தான் வந்து எடுக்கும்னு நினைக்கிறீங்க. இப்போ உங்களுக்கு தெரியும் இது வந்து எப்படி இருக்குன்னு. அப்படியே அருமையா இருக்கா. இது வந்து எஸ்எம்டி எல்லாம் நம்ம எடுக்க முடியாது. ஹையர் டைம் ஃப்ரேம்ல எல்லாம் எஸ்எம்டி பார்த்துட்டு இருந்தோம்னா லாஸ் ஆயிடும் கோல்டுல. அப்ப இந்த லோ வந்து வச்சா டியூஸ்டே லோ வச்சிருந்தா ஃப்ரைடே நல்லா இந்த இதுதான் நான் லாஸ்ட் மீட்ல எக்ஸ்பிளைன் பண்ணிட்டேன். அதை நான் மறுபடியும் எக்ஸ்பிளைன் பண்ண வருவேன். ஏன் செல்லு பார்த்தேன்னு மட்டும் சொல்றேன். ப்ரைஸ் வந்து இந்த லோ வந்து எனக்கு அன்வான்டான இதில் பிரிண்ட் ஆயிருந்துச்சு. ப்ரைஸ் டிஸ்பிளேஸும் கரெக்டாக நடக்கலை. அதுக்கு சப்போர்ட் பண்ணுறது இதுதான் ரிஜெக்ஷன் பிளாக் கைஸ். ரிஜெக்ஷன் பிளாக் வந்து நீங்கள் எப்பயுமே ரிஜெக்ஷன் பிளாக் ஹையில் தான் இருக்கும், ஊடால இருக்காது.
இங்க இந்த விக்கு போயிட்டு நீங்க ரிஜெக்ஷன் பிளாக் எடுக்காதீங்க. அது இருக்காது இருக்காது இருக்காது. ரிஜெக்ஷன் பிளாக் தான். அதுக்கு வந்து நீங்க ப்ரீமியம் டிஸ்கவுண்ட் இருங்க. எங்கடா எழுதிருக்கா? எவனுமே போடல நாராயண். என்ன கண்ட கருமம்லாம் இருக்கு. சரி ஆயிடுச்சு. திரும்பி டிஸ்கவுண்ட் ரெண்டு அடிப்போம். அவர் வந்து டைப் வந்துருச்சு. இதாங்க தெரியும். காப்பி பேஸ்ட். இங்க எங்க ரிஜெக்ஷன் பிளாக்? ஆர்டர் பிளாக் மேல இருக்கா? ஐ வந்து ஓவரால் ஐ. ரிஜெக்ஷன் பிளாக் தான் ஃபர்ஸ்ட் பிடிஆர்வே. அதுதான் அது. அது வந்து ஊடால வரவே வராது. அப்படி போடுறவங்களாம் நம்பாதீங்க. அது கிடையாது ரிஜெக்ஷன் பிளாக். இதுதான் ரிஜெக்ஷன் பிளாக். ரிஜெக்ஷன் பிளாக்ல இருந்து ரிஜெக்ட். சரியான டிஸ்பிளேஸ். அந்த டிஸ்பிளேஸோட கேப்ல என்ட்ரி ஃபர்ஸ்ட் ட்ரேட். அதுதான் வந்து உங்களுக்கு அச்சு போற ஆர்டர் பிளாக்காகவும் இருக்கும். அங்கிருந்து செல்லா. அதுக்கடுத்து அப்படியே அவ்வளோதான். இந்த லோவுக்கு போகணும். அப்படியே நீங்க அதை அலைன் பண்ணிக்கிட்டே வர வேண்டியதான். இப்படிதாங்க பார்க்கணும். பெருசாலாம் இல்லை. பிடிஆரை அலைன் பண்ணணும் அவ்வளோதான். இதோட கொஞ்சம் கொஞ்சம் இன்னும் எக்ஸ்ட்ரா உங்களால உங்களுக்கு தெரிஞ்சதை ஐ மீன் நீங்க டெய்லி பார்க்கறத அலைன் பண்ணீங்கன்னா உங்களுக்கு கிடைச்சிடும். பெருசாலாம் கஷ்டப்பட்டுலாம் இது பண்ணலாம் இல்லை. யூ நீட் டு ஃபாலோ யுவர் மாடல்வாங்க. அது வந்து அதுதான் இருக்கிறதுலே பிக்கஸ்ட் டஃபஸ்ட். இது வந்து அதுதான். உன் மாடலை நீங்க ட்ரஸ்ட் பண்ணி அதை என்ட்ரி எடுக்கணும். வந்தா எடுக்கணும், இல்லைன்னா எடுக்கவே கூடாது.